எப்பா பண்ணிட்டு 27 கோடிக்கு உன்னை எடுத்தா நீ என்னன்னா பேட்டிங்கில் சொதப்புற, கேப்டன்சியில் சொதப்புற, பத்தாக்குறைக்கு விக்கெட் கீப்பிங்லேயே சொதப்பிக்கிட்டு இருக்கிற, என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க லக்னோ ஃபேன்ஸு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 20 பாலுக்கு 20 ரன் அடித்த ஒரு பிளேயரு அடுத்த 11 பாலில் 46 ரன் அடித்து மேட்சை வின் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. யார் அந்த பிளேயரு? லக்னோ வெர்சஸ் டெல்லி மேட்ச் எப்படி போச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. மேட்ச்சில் டாஸை வின் பண்ணது டெல்லி. ஆச்சரியமாக நாங்கள் பவுலிங் போட போகிறோம் அப்படின்னு சொல்லி பவுலிங்கே போட்டாங்க. லக்னோ பேட்டிங்கு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் தான் அடி நொறுக்கிட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக சொன்னோம் அப்படின்னா மிச்சல் மார்ஷ், அவருக்கெல்லாம் வயசாச்சானே தெரியலை, ஆல்ரவுண்டர் தான். ஆனால் இந்த சீசனில் பேட்ஸ்மேனாக மட்டும்தான் ஆடுவேன்னு சொன்னார். ஆடி அடித்தார் பாருங்க, ஒரு ரன் 72 ரன் அடித்தார். அவர் கூட சேர்ந்து பூரானும் தரமான ஆட்டத்தை ஆடுனாங்க. அதன் காரணமாக 12 ஓவரில் 135 ரன் அடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா டக்குன்னு விக்கெட் போக ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, ஆயுஷ் பதோனி, ஷர்துல் தாக்கூர், ஷாபாஸ் அகமது, ரவி பிஷ்னாய் அப்படின்னு யாருமே டபுள் டிஜிட்டுக்கே போகாமல் அப்படியே மேட்சை கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா மில்லர் மட்டுமே சில ரன்கள் அடித்தார். கடைசியில் 2 6 அடித்ததன் காரணமாக 250 ரன் டீமு அடித்தாங்க. இதில் டெல்லி பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்க்கணுன்னா குல்தீப் யாதவ் 4 ஓவர் போட்டு வெறும் 20 ரன் தான் கொடுத்தாரு, 2 விக்கெட் எடுத்துட்டாரு. அதே மாதிரி ஸ்டார்க்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தால் கூட 3 விக்கெட் எடுத்தார். ஒரு பால் போட்டார் பாருங்க, ஸ்டெம்பெல்லாம் பறந்துருச்சு. இதில் டெல்லியோட சின்ன மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சேசிங் எடுத்ததே தப்பு, ஏன்னா பரமபாட்டா பிச்சாக இருந்துச்சு. இன்னொன்று, நீங்கள் குல்தீப் யாதவ் வேர்ல்டு பெஸ்ட் பவுலரு, அவருக்கு முன்னாடி நீங்கள் விப்ராஜை இறக்குறது என்னப்பா நியாயம் அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்துச்சு. இன்னொன்று, இந்த ஸ்டப்ஸுக்கு ஓவர்லாம் கொடுக்கணுமா, ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கான ஒரு ஓவர் கிட்டத்தட்ட 28 ரன் போச்சு. ஸோ இதெல்லாமே ரொம்ப நெகட்டிவாக போச்சு. முக்கியமாக பூரான் கேட்சை விட்டாங்க. ஸோ நிறைய இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் தான் அவங்களுக்கு 210 ரன் டார்கெட்டாக கொடுத்துச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டெல்லி பேட்டிங்கில் கிளம்புறங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் பால் யார் கையில் இருக்குது? ஷர்துல் தாக்கூர் கையில் இருக்குது. எப்படி போட போகிறார் அப்படின்னு பார்த்தா மொதல் ஓவர்லேயே 2 விக்கெட்டு தரமாக எடுத்துவிட்டாரு. மெக்கருக்கு அவுட்டு, அபிஷேக் பொருள் அவுட்டு, ரிஸ்வி அவுட் அப்படின்னு 7 ஓவருக்கு 3 விக்கெட்டு அப்படியே தடுமாறிக்கிட்டு இருக்கிறாங்க டெல்லி. அந்த நேரத்தில் அக்ஸரும் சரி ஃபேஃபும் சரி ஒரு சின்ன கேமியோ ப்ளே பண்ணாங்க. அதன் காரணமாக நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆச்சு. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்களும் அவுட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா மேட்ச் கையை விட்டு போகிற மாதிரியே இருந்துச்சு. அந்த நேரத்தில் தான் ஸ்டப்ஸும் அசுதோஷ் சர்மாவும் சேர்ந்தாங்க. இந்த பார்ட்னர்ஷிப்பை பார்க்குறப்ப இவங்க கடைசி வரைக்கும் நின்னா ஜெயித்துடலாமோ அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் அந்த இடத்துல மறுபடியும் ஸ்டப்ஸ் அவுட் ஆறாரு. அந்த இடத்துல ஒரு டெபியூ பிளேயர் விப்ராஜ் உள்ள கிளம்புறங்கிறாரு. அவர் ஆடின ஆட்டம் தான் நிறைய பேருக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. ஏன்னா வந்தாரு அடிச்சாரு அப்படின்னு அடி நொறுக்கிட்டாரு. ஆனாலும் அவரும் அவுட் ஆகும்போது ஸ்கோரை பார்த்தீங்கன்னா 171க்கு 8. இப்போ 17 பால் இருக்கு, 39 ரன் அடிச்சா வின்னு. எப்படிதான் முடியும்? ஏன்னா கையில் 2 விக்கெட் தான் இருக்குது. ஆனால் அசுதோஷ் சர்மா ரொம்ப பொறுமையாக ஆடினார். அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா எங்கே சிங்கிள் கொடுக்கணுமோ அங்கே சிங்கிளை கொடுத்து ஸ்ட்ரைக்கை தக்க வச்சுக்கிட்டாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஓவரு ஓகே, யார் போட போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷாபாஸ் அகமது வர்றாரு, பால் போடுறாரு. ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள் தட்டிட்டு இவர் வந்தோடனே அடிச்சாரு பாருங்க ஒரு 6. இதுதான் அண்ணா அப்படின்னு காட்டுற மாதிரி இருந்துச்சு. ஸோ மேட்சை ஜம்முன்னு ஜெயித்துட்டாங்க டெல்லி. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டெல்லி பவுலர்ஸ் நல்லா போட்டிருந்தா கூட நிறைய இடத்துல சொதப்பினாங்க இல்லையா, அதே மாதிரி லக்னோவும் சில சொதப்பல்களை பண்ணாங்க. ஏன்னா ஷார்துல் தாக்கூர் நல்லா போட்டுக்கிட்டு இருந்தார். அவருக்கு எதுக்கு ஓவர் கொடுக்காம 2 ஓவரில் கட் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. ஸோ அவர் 2 விக்கெட் எடுத்திருந்தாரு, சித்தார்த் 2 விக்கெட் எடுத்திருந்தாரு, டிக்வேஷ் அப்படிங்கிற ஒரு புது பிளேயர் அவர் 2 விக்கெட் எடுத்திருந்தாரு, ரவி பிஷ்னாய் 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க. இது எல்லாமே இவங்களுக்கு பாசிட்டிவாக இருந்தால் கூட ரன்கள் நிறைய கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப மோசமான விஷயமா பார்க்கப்படுது. இன்னொன்று, பண்ட்டு நிறைய வருஷமாக கேப்டன்சி பண்ணியிருக்கிறாரு. ஆனால் இவ்வளோ சொதப்புவாரா அப்படிங்கிறது இந்த மேட்ச்சில் தான் தெரிஞ்சிச்சு. ஏன்னா பவுலர்ஸ் ரொட்டேஷன் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. உங்கள்கிட்ட பவுலர்ஸ் இல்லை தான், நம்ம பார்த்துருப்போம் மயங்க் யாதவ் ஆடலை. ஆனால் கூட இருக்கிற பவுலர்ஸை நல்லா யூஸ் பண்ணியிருந்தா மேட்ச்சு கையில் விழுந்திருக்கும். அதுவும் கடைசி ஓவரு ஷாபாஸ் அகமதுக்கு ஏன் கொடுத்தீங்க? ஆல்ரெடி அடி வாங்கியிருக்கிறாரு. கையில் சூப்பர் பவுலருக்கு 2 ஓவர் இருக்குது, கொடுக்காம போனது என்ன லாஜிக் அப்படின்னு தெரியல. அதன் காரணமாக டெல்லி ஜெயித்துட்டாங்க, அதுவும் 1 விக்கெட் கையில் வச்சு. இதெல்லாம் பார்க்குறப்ப லக்னோ ரொம்ப மோசமான சூழலில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே புரியுது. இன்னொன்று, டெல்லிக்கு இன்னும் கேஎல் ராகுல் வரலை. ஸோ வந்ததுக்கப்புறமா டெல்லி இன்னும் கூட பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அடுத்தடுத்த மேட்சுகளில் பார்க்கலாம்.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.